4 நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். மே 10ஆம் தேதி 1945 அன்னைக்கு பெறப்பட்ட செய்தி. இது புத்தகத்துல பக்கம் நம்பர் 34. நேற்றைக்கு நம்ம இந்த ஸ்டார் ஆஃப் சென்சிட்டிவிட்டி அதை எப்படி இதயத்துல செலுத்தி அபியாசியுடைய பூர்ணர்வு திறனை அதிகரிக்கணும், அதுக்கு பிரிசெப்டர் எத்தகைய தன்மையுடையவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு 10 மே 1945 பாபு மதன் மோகன் லாலுக்காக கூறியது. மதிப்பிற்குரிய லாலாஜி, அன்பு ராமச்சந்திர இந்த முறை ஒரு அற்புதத்தை சாதித்திருக்கிறார். பிரணாகுதி முறையை முற்றிலுமாக மாற்றி அமைத்திடுங்கள். இனி இந்த புதிய யுக்தியின் மூலம் பிரணாகுதி வழங்கப்படும் என்று இப்பணியில் ஈடுபட்டுள்ள உங்களது சீடர்களுக்கு அறிவுறுத்துங்கள். சில காலமாகவே அவரது எண்ணத்தில் ஒரு கோட்பாடு மீண்டும் மீண்டும் தோன்றி வருகிறது. பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட போது பரம்பொருளினுள் ஒரு சலனம், அதாவது ஷோப் தோன்றியது. அந்த சலனம் பல்வேறு வடிவங்களை ஏற்படுத்தியது. அது தனது ஆதாரமாக பரம்பொருளின் ஆற்றலை பெற்றிருந்தது. அப்படித்தான் பெற்றிருக்கிறது. அதன் பெரும்பகுதி மனம், அதாவது மனஸ் என்ற வடிவத்தில் மனிதனுள் வெளிப்படுத்தப்படுகின்றது. பரம்பொருள் அதனை பின்தொடர்ந்து இயங்க ஆரம்பிக்கிறது. அதன் விளைவாக பல்வேறு வடிவங்கள் வெளிப்பட தொடங்கின. இது அவரது மனதின் வாயிலாக கீழிறங்கிய அல்லது தோன்றிய மிகவும் புதுமையான ஒன்று. அது சரியானது என்பதை எவராலும் மறுக்க முடியாது. இவ்வாறு உயிர் வாழும் ஒவ்வொரு ஆன்மீக ஜீவிதத்திலும் இருக்கின்ற அந்த நிலை மனிதர்களிடையே ஒரு உயர்ந்த வடிவத்தில் சிறப்பு கவர்ச்சி சேர்க்கப்பட்டு காணப்படுகிறது. முதலாவது ஆசையின் விளைவாக வெளிப்பட்ட சமநிலையற்ற சலனம் மனிதர்களுக்குள் ஒரு சக்தி ஓட்டமாக கீழிறங்கியது. இதுதான் எப்படி இந்த பிரபஞ்சம் உருவானது அப்படிங்கிறத பத்திய விளக்கமானது. இது அவர் பாபுஜியுடைய எல்லா புத்தகங்கள்லையும் இதை பத்தி சொல்லியிருப்பார். டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டிலையும் பேசியிருப்பார், ராஜயோகத்தின் செயல்திறன்லையும் பேசியிருப்பார், சகஜமார்க் பிலாசபிலையும் இருக்கும். எல்லாத்துலேயுமே அவர் சொல்ல வர்றது இன்னும் 10 மேக்ஸிம்ஸ்லையும் கூட இதே விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பார். முதல் சலனம் அப்படிங்கிறது பரம்பொருள்லேருந்து உருவாகி அந்த சலனம் தான் பல்வேறு வடிவங்களை உருவாக்குனுச்சு. அப்படி உருவான எல்லா வடிவங்களுக்குள்ளாரையும் அந்த சலனம் ஏதோ ஒரு வடிவத்துல ஏதோ ஒரு விதத்துல இருக்குது. மனிதர்களுக்குள்ளார அது மனம்ங்கிற வடிவத்துல இருக்குது. அதான் அவர் சொல்றாரு, அந்த சலனம் சில சிறப்பு கவர்ச்சிகள் எல்லாம் சேர்க்கப்பட்டு மனிதர்களிடையே ஒரு உயர்ந்த வடிவத்தில் காணப்படுகிறது. இந்த முதல் ஆசையின் விளைவாக வெளிப்பட்ட சமநிலையற்ற சலனம் மனிதர்களுக்குள் ஒரு சக்தி ஓட்டமாக கீழிறங்கியது. அதற்கு நான் மனம் என்று பெயரிட்டிருக்கிறேன். அடிப்படையான சமநிலையற்ற சலனம் அல்லது இயக்கத்தின் பின்புலத்தில் அமைந்திருப்பதை போன்ற அதே நிலை மனதின் பின்புலத்திலும் உள்ளது. முதல்ல உருவான அந்த ஷோப்ல ஏற்பட்ட அந்த சலனம், அந்த ஒரு இயங்குற தன்மை, அந்த ஒரு அசைவு மனதுக்குள்ளாரையும் இருக்கிறது, மனதோட பேஸ்லயும் இருக்குது. இந்த ஆரம்ப நிலை ஷோபானது மனம் என்ற உருவில் மனிதர்களிடம் அதிக அளவில் உள்ளதால் அதன் ஆதாரமாக உள்ள சமநிலையின் ஆற்றல் தனது முக்கியத்துவத்தை இழந்து மறைவது போல தோன்றுகின்றது. இந்த சலனம் எதை அடிப்படையாக கொண்டு உருவானதுன்னா சமநிலையை அடிப்படையாக கொண்டு உருவானது. பாபுஜி விவரிக்கிற விதம் அது மாதிரி இருக்கு. மனம் சலனம் உள்ளது, சலனத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு நம்ம யோசனை பண்ற நேரத்துல அவர் என்ன சொல்றாரு, முதல் சலனம் எதை அடிப்படையிலிருந்து, எந்த அடிப்படையிலிருந்து தோன்றியது? சமநிலையின் அடிப்படையிலிருந்து தோன்றியது. மனம் அதனுடைய அடிப்படையில அந்த சலனம் இருக்கு. அந்த சலனத்தோட அடிப்படையில ஒரு சமநிலை இருக்கிறது. ஆனால் சலனம் அதிகரிப்பதனால அந்த சமநிலை இழப்பது போல தோன்றுகிறது. எனவே பிரணாகுதி அளிக்க ஆரம்பிக்கும் போது மனது என்று வெளிப்படுத்தப்படும் சலனத்தின் அந்த நிலை முதலில் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
இதுதான் முதல் வேலை. பிரணாகுதி அளிப்பதனால ஏற்படக்கூடிய முதல் வேலையாக பாபுஜி சொல்வது, மனதுல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த சலனமானது சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏன்னா சலனம் அதிகரிச்சதுனால அதுக்குள்ளார இருக்கிற சமநிலை அப்படிங்கிற விஷயத்த மனதால பார்க்க முடியல. எனவே பிரணாகுதி அளிக்க ஆரம்பிக்கும் போது மனது என்று வெளிப்படுத்தப்படும் சலனத்தின் அந்த நிலை முதலில் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதனால் அதன் துகள்களின் சமநிலையற்ற விளைவு குறைகிறது. பின்னர் அந்த முதல் சலனத்திற்கு ஆற்றல் அளிக்கின்ற பரம்பொருளின் சக்தி ஒருவரது ஆன்மீக ஆற்றல் மூலம் மேலெழுப்பப்பட்டு மனதை நோக்கி திருப்பப்பட வேண்டும். ஏதோ ஒரு விதத்துல அந்த பரம்பொருளின் சக்தி ஒரு ஓட்டமாக கீழிறங்கியது அப்படின்னு சொல்லியிருந்தார். அத மனிதனுடைய ஆன்மீக ஆற்றல் மூலமாக மேலெழுப்பி, அதாவது சக்கரங்கள் மூலமாக அதை மேலெழுப்பி மனதை நோக்கி அந்த சக்தியானது திருப்பப்பட வேண்டும். முதல்ல மனம் தூய்மை செய்யப்பட வேண்டும். அதுக்கப்புறம் அதை நோக்கி அந்த சக்தியானது திருப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு சக்கரத்திலும் இந்த பயிற்சி மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டும். நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஆதாரமாக விளங்கக்கூடிய எல்லா ஸ்பிரிச்சுவல் சக்கராசையும் இதே, அதாவது மனதனுடைய சலனமானது தூய்மை செய்யப்பட்டு அதனுடைய ஆதாரமாக இருக்கிற சமநிலை மீட்டெடுக்கப்பட்டு அதன் பிறகு அதன் வழியாக பரம்பொருளில் இருந்து கீழே இறங்குற அந்த மென்மையான ஓட்டமானது செலுத்தப்பட வேண்டும். இது ஒவ்வொரு சக்கரத்திலும் செய்யப்படும் பொழுது முதல் சலனத்திற்கு துணை நிற்கும் பரம்பொருளின் சக்தி தானாகவே தன்னுடைய பிரதிபலிப்பை உருவாக்குகிறது. அப்ப மனதுக்கு விளைவை ஏற்படுத்துறது, மனதின் இயக்கத்துக்கு காரணமா இருக்கிறது முதல் சலனம். முதல் சலனம் ஏற்படுவதற்கு அந்த சலனத்துக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்தது பரம்பொருளோட சக்தி. இப்ப நம்ம ஒண்ணுலயும் சலனத்தை ஓரளவுக்கு மனிதனுடைய அலைபாயிற தன்மைய ஓரளவுக்கு, சலனம் அப்படிங்கிற வார்த்தை இன்னும் கொஞ்சம் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக அலைபாயிற தன்மைன்னு சொல்றோம். ஆக்சுவலி அலைபாயிற தன்மை சலனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்ட விஷயமாக இருந்தாலும், சலனம் அப்படிங்கிறது மனசுல எப்படி இருக்கு, கொஞ்சம் அலைபாயக்கூடியதாக, ஒரு இடத்துல நிக்காததாக, சுத்துறதாக. அந்த சலனத்துக்கு துணை நிற்கின்ற பரம்பொருளோட சக்தி இந்த ஒவ்வொரு சக்கரத்திலும் தூய்மை செய்து நிரப்பப்படும் பொழுது ஒரு பிரதிபலிப்பை உருவாக்குகிறது. இதனால் விளைகின்ற முன்னேற்றம் எதுவாக இருந்தாலும் அது முழுமையானதாக, நிரந்தரமானதாக இருக்கும். இந்த முறையில் அளிக்கப்படும் பிரணாகுதியால் இந்த பயிற்சியின் நுணுக்கங்கள் புரிய தொடங்கும். பிரணாகுதி அப்படிங்கிறது என்னமோ நம்முடைய சக்கரத்துல ஒரு சக்தியை நிரப்புறது அப்படிங்கிற நம்முடைய ஒரு மேலோட்டமான ஒரு எண்ணத்தை இந்த பகுதியில பாபுஜி தகர்க்கிறார், லாலாஜி தகர்க்கிறார். ஆக்சுவலா ஒரு பிரணாகுதி மேலோட்டமா சக்கரங்கள்ல எந்த விஷயத்தையும் செய்யல. அது மனிதனுடைய மனதினுடைய முதல் சலனத்தின் அடிப்படையில போய் அதை கிளீன் பண்ணி இந்த சலனத்துக்கு அடிப்படையா இருக்கிற அந்த ஆதார சக்தியை தூண்டிவிட்டு அதை ஒவ்வொரு சக்கரத்திலையும் நிரப்ப வைக்கிற வேலையை தான் செய்யுது. இப்படி செய்யறதுனால உண்மையிலேயே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிற பரம்பொருளினுடைய தன்மை மனதுல பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. அந்த பிரதிபலிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், தெய்வீக ஒளின்னு சொல்றோம். 11 மே 1945. மதிப்பிற்குரிய லாலாஜி, சூட்சுமமான ஏதேனும் ஒன்றிற்கு ஒருவேளை பல சுற்றுகள் வழங்கப்பட்டிருந்தால் அது கடினத்தன்மையை பெற்றுவிடும் என்று அன்பு ராம்சந்திர முன்பு தனது சகோதரர் பாபு மதன் மோகன்லாலிடம் குறிப்பிட்டிருந்தார். இதுதான் நம்ம அடிக்கடி இந்த பந்து உதாரணத்துக்கு சொல்லுவோம். காற்று அடைக்கப்பட்ட பந்து இருக்கு, அது காற்று எவ்வளவுக்கு எல்லா இடத்துக்கும் ஈஸியா போதோ அது மாதிரி போகாது. அது உள்ளார காற்று இருந்தா கூட அதை சார்ந்து ஒரு சுற்று பலூன் ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அந்த அந்த கடினத்தன்மையானது என்ன பண்ணுது, அது சூட்சுமமாக இயங்குறத தடை பண்ணுது. இப்ப அந்த பந்து மேல ஒரு சாக்ஸை போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சாக்ஸ் எடுத்து கவர் பண்ணிட்டோம், அல்லது ஒரு துணியால அது மேல ஒட்டிட்டோம், துணியை ஒட்டிட்டோம் அப்படின்னா
இப்ப அந்த பந்துடைய இயக்கம் இன்னும் கடினத்தன்மை அடைஞ்சு குறையுது. அதுலயே 2வது சாக்ஸ் 3வது சாக்ஸ்ன்னு போட்டு அந்த பாலை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். ஒரு 4-5 உரை போட்டோம்னா அது வேகமா தரையில அடிச்சா கூட எழும்பாது. அந்த அளவுக்கு கடினத்தன்மை உடையதாக அந்த காற்றுடைய இயக்கம் மாறி போகுது. அததான் வந்து லாலாஜி சொல்றாரு. சூட்சுமமான ஏதேனும் ஒன்றிற்கு ஒருவேளை பல சுற்றுகள், பல கவரிங்ஸ், பல திரைகள் வழங்கப்பட்டால் அது கடினத்தன்மையை பெற்றுவிடும் என்று அன்பு ராமச்சந்திர முன்பு தனது சகோதரர் பாபு மதன் மோகன்லாலிடம் குறிப்பிட்டிருந்தார். பரம்பொருளிடமிருந்து பெறப்பட்ட உந்துதல், அந்த உந்துதலின் விளைவாக இத்தகைய சுற்றுகள் பல மில்லியன் ஆண்டுகளாக ஓட்டத்தில் நீடித்திருக்கின்றன. இததான் நம்ம ஆவரணான்னு பின்னாடி சொல்ல வரோம். இப்ப ஒரு இம்பல்ஸ் கிரியேட் ஆகிறப்பையும் அது என்ன பண்ணுது, அதை சுத்தி ஒரு கவரிங்க கிரியேட் பண்ணுது. ஒரு கவரிங், 2 கவரிங், 3 கவரிங், இந்த மாதிரி மேல 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 பல மில்லியன் ஆண்டுகளாக ஏற்படுத்தப்பட்ட கவரிங்ஸ், சுற்றுகள் இந்த பரம்பொருளிலிருந்து வரக்கூடிய அந்த மென்மையான ஓட்டத்தின் மீது நீடித்திருக்கின்றன. அப்ப அதனுடைய சூட்சுமத்தன்மை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கும்? நானே பரம்பொருள் தான். ஏன்னா என்கிட்ட வரக்கூடியது அந்த பரம்பொருளுடைய சின்ன ஒரு ஓட்டம் தான். ஆனால் அதுல என்ன பிரச்சனை? அது அந்த மெல்லிய ஓட்டமானது அது மேல ஒவ்வொரு பல மில்லியன் ஆண்டுகளாக தொடர்ந்து பல சுற்றுகளை ஏற்படுத்தி கொண்டு கடினத்தன்மையை பெற்றிருக்கிறது. அணுக்கள் ஒன்றை ஒன்று சுட்டி கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் குவிக்கப்பட்ட ஆற்றல்களை உருவாக்க அவை சுழன்று கொண்டே இருக்கின்றன. குவித்து வைக்கப்பட்ட அணுக்களுக்கு இடையே இருக்கும் சக்திக்கு அந்த சக்திகளின் கடவுளர் என பெயரிடப்பட்டுள்ளது. இது என்ன இந்த இடம் சொல்றாருன்னு எனக்கு புரியல. ஆனா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு அணுவினுடைய அமைப்பை பார்த்தா அதுல எலக்ட்ரான்கள் வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறத பார்க்கணும். இந்த சுழற்சியினாலதான் அந்த அணு வந்து ஆற்றல் மிக்கதாக, ஒரு இடத்துல ஆற்றலை குவிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குன்னு சொல்ல வர்றாரு. பூமியினுடைய இயக்கமும் அப்படிதான். நம்முடைய ஒட்டுமொத்த இயக்கம் வந்து இந்த சுழற்சியானது அந்த குவித்து வைக்கப்பட்ட அணுக்களுக்கிடையே ஒரு ஆற்றலை உருவாக்குகிறது. அதை சக்திகளின் கடவுளர், எல்லா சக்திக்கும் கடவுளான சக்தி இந்த சுழற்சியினால் உருவாகிற சக்தி அப்படின்னு சொல்றோங்கிறாரு நான் நினைக்கிறேன். இது எனக்கு சரியா புரியல. இன்னொரு முறை எங்கேயாவது படிக்கும் பொழுது நமக்கு அது புரிதல் என்று சொல்லலாம். இந்த அணுக்கள் தாம் சுழல்கின்ற திசையில் தம்மை போன்ற அணுக்களை ஈர்த்து கொண்டு காலப்போக்கில் மிகப்பெரிய சக்திகளாகும் வண்ணம் தம்மை மேம்படுத்திக் கொள்கின்றன. இதுதான் தொடர்ந்து நடக்குது. எந்த திசையில சுழலுதோ அது சுழலும் பொழுது சுழல 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 என்ன பண்ணுது, தம்மை போன்ற அணுக்களை ஈர்த்து கொண்டு காலப்போக்கில் மிகப்பெரிய சக்திகளாகும் வண்ணம் தங்களை மேம்படுத்திக் கொள்கின்றன. ரொம்ப பெருசா சொல்ல வேண்டாம். தயிர் கடையிறாங்க. தயிர் கடையும் போது என்ன நடக்குது, ஒரு சுழற்சி உருவாக்குது. இந்த சுழற்சி உருவாகிற திசையில என்ன பண்ணுது, அதை சுத்தி சின்ன சின்னதா முதல்ல வெண்ணெய் துகள்கள் உருவாக ஆரம்பிக்குது. நீங்க தொடர்ந்து அந்த சுழற்சியை உருவாக்கிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுது, அது சுழல்ற திசையில உருவாகக்கூடிய அந்த வெண்ணெய் துகள்களை எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிடுது, ஒரு பெரிய திரண்டு வெண்ணெயாக மாறி போகுது. இப்ப இது மாதிரி சக்தியானது சுழலும் பொழுது தன்னை ஒத்த துகள்களை சேர்த்து கொண்டு காலப்போக்கில் மிகப்பெரிய சக்திகளாகும் வண்ணம் தங்களை மேம்படுத்திக் கொள்கிறது. அதனால ஒரு சுழற்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துகள்கள் உருவாகி அவை சக்தி மிக்கர்களாக ஆகி ஒரு கேலக்சியா ஒரு யூனிவர்ஸா மாறி நிற்குது. இப்ப பால்வெளி அண்டம்னு சொல்றோம், சூரிய குடும்பம்னு சொல்றோம். எல்லாமே என்ன பண்ணுது, சுழன்று கொண்டு இருக்கிறது. சுழலும் பொழுது அது சுழல்றதுனாலவே தன்னை ஒத்த அணுக்களை தன்னோடு ஈர்த்து கொண்டு தனக்குள்ளார ஒரு சக்தியை உருவாக்கி கொள்வது. ஒருவேளை சுழலாம நின்று போச்சுன்னா அந்த சக்தியானது ஈர்க்கப்படுவது நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனாலதான் வந்து இந்த கடைகள் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த உலகம் உருவாகிறதுக்கு காரணம்னு நம்முடைய வேதங்கள்லாம் சொல்லுது. அப்புறம் அந்த அமிர்தத்தை எடுக்கிறது கூட மேருமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை வந்து ஒரு கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடந்து எடுக்கப்பட்டதுன்னு ஒரு கதையையும் நம்ம படிக்கிறோம். இதுலலாம் அவங்க சொல்ற இயக்கமும்
பாபுஜி இதுல சொல்ல வர இயக்கமும் ஒன்றாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யோசனை தான். அது சரியா இருக்குமாங்கிறது தெரியல. தெளிவா இதை நான் பேசல, ஓரளவுக்கு ஒரு வேகா எனக்கு வர்ற ஐடியாவை உங்கள்கிட்ட சொல்றேன். இது கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இதை விட தெளிவான நல்ல வேதங்கள் தெரிஞ்சவங்க இருக்கலாம், நல்ல இதை பற்றிய விஷயங்கள் புரிஞ்சவங்க இருந்தா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க அதை பத்தி தெளிவாக நீங்க ஒரு விளக்கம் சொல்லலாம். காலப்போக்கில் மிகப்பெரிய சக்திகளாகும் வண்ணம் தம்மை அவை மேம்படுத்திக் கொள்கின்றன. இந்த நிலை காலம் காலமாக தொடர்கிறது. இவை வெவ்வேறு கோலங்கள் அல்லது வட்ட வடிவங்களை பெறுகின்றன. தற்போது உள்ள பொருட்களுக்கு ஏற்ப தேவைப்படும் வடிவங்களை அவை எடுத்துக்கொள்ளாத வரை இன்னமும் அந்த சுழற்சி நிற்கவில்லை. இந்த சுழற்சி எவ்வளவு தூரம் தொடருது? ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் வரை தொடர்கிறது, அதுக்கப்புறம் நின்று போகுது. அந்த குறிப்பிட்ட வடிவம் என்ன? இப்ப நம்ம தயிர் கடைதல்ல சொல்றோம், இப்படியே கடைஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது சுழற்சியில இந்த அணுக்கள்லாம் உருவாகி 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 ஒரு வெண்ணெய் பந்தா உருவானதுக்கு அப்புறம் சுழற்சி நின்று போகுது. அந்த பந்து அப்படியே ஒதுங்கிக்குது, திரும்பி சுழல ஆரம்பிக்கும் போது இன்னொரு வெண்ணெய் பந்து உருவாக்குது. இது மாதிரி இயக்கத்துல அங்கங்க சுழற்சிகள் இருந்துகிட்டே இருக்கு. அந்த சுழற்சிகள் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய தன்னை ஒத்த அணுக்களை வேகமாக ஈர்த்து கொண்டே இருக்குது. ஒரு அளவுக்கு மேல இந்த அணுக்கள் ஒண்ணு சேரும் போது ஒவ்வொரு சுழற்சியும் ஒரு உருவத்தை பெறுகிறது. இப்படிதான் மனசு உருவாகி இந்த மனசை சுத்தி உருவம் உருவாகி அந்த உருவமானது மனிதனா மாறுறான் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வர்றாரு. அப்படியே ரிவர்ஸ்ல போனா மனசுல இருக்கிற சுழற்சியை திருப்பி விட்டோம்னா துகள்கள், அந்த துகள்களை திருப்பி விட்டோம்னா துகள்கள்ல இருக்கக்கூடிய பிரகாசம், அந்த பிரகாசத்தை எடுத்துட்டோம்னா ஆதியில இருக்க சமநிலை. இது ரிவர்ஸ் ப்ராசஸ். இப்படிதான் இந்த அமைப்பு இருக்கும். இதை தலைகீழ திருப்பி போட்டா நம்ம கிளியர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படையாக இருக்க முடியும். சுழற்சியும் உடைதலும் இப்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மகா பிரளயம் வரை அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு பக்கம் சுழற்சி உருவங்களை உருவாக்குது, இன்னொரு பக்கம் அந்த உருவங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உடைஞ்சி வேற ஒரு சுழற்சிக்குள்ளார போய் அங்க வேறுபட்ட இன்னொரு உருவத்தை எடுக்கின்றது. இந்த சுழற்சியும் அதனால் உருவாக்கப்பட்ட உருவங்கள் தானே உடைந்து இன்னொரு சுழற்சிக்குள்ளார தன்னை உட்படுத்திக் கொள்வதுமான இந்த பணியானது மகா பிரளய காலம் வரை தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு மனிதன் இந்த கூறுகள் அனைத்தையும் சூட்சுமமாக உள்ளடக்கி பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக, அதாவது விராட் தேசமாக இருக்கிறான். எனவேதான் மூத்த மகான்கள் மனிதனை சிறிய அளவிலான ஒரு பிரபஞ்சம் என்று கூறியுள்ளனர். இங்க இருக்கிற ஒவ்வொரு சக்கரமும் இந்த மாதிரியான ஒரு சுழற்சியை தனக்குள்ளார அடக்கிட்டு இருக்கு. நிலம்ங்கிற சக்கரத்தை பாத்தீங்கன்னா அதுல ஒரு சுழற்சி இருக்கு. அந்த சுழற்சி அதுக்குரிய விஷயங்களை ஒண்ணு சேர்த்து அது ஒரு வடிவத்தை உருவாக்கி இருக்கு. அதுதான் அந்த உடம்பு. நீருங்கிறது ஒரு சக்கரம், அது சுழற்சி, அது ஒரு வடிவத்தை உருவாக்கி அது தனக்கு தேவையான பொருளை ஈர்த்து வச்சிருக்கு, அதுதான் ரத்தம். இது மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களும் ஒரு ஒரு விதமான உருவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அப்படி பார்க்க போனா மனுஷ உடம்பு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால மூத்த மகான்கள் மனிதனை சிறிய அளவிலான ஒரு பிரபஞ்சம் அல்லது அண்டத்தில் உள்ளது, இந்த பிண்டத்தில் உள்ளது சொல்லியிருக்காங்க. மனிதர்களுள் சுழலும் அணுக்களின் கடினத்தன்மையும் அதன் பின்புலத்தில் பரம்பொருளின் பரிபூர்ண நிலையும் உள்ளது. ரெண்டுமே மனுஷனுக்குள்ளார இருக்கு. இங்க ஒவ்வொரு சக்கரத்திலையும் சுழலக்கூடிய அணுக்கள் அவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற கடினத்தன்மை அதுவும் இருக்கு. அந்த அணுக்களுக்கு ஊடே இறங்கி வருகின்ற பரம்பொருளின் பரிபூர்ண நிலையும் உள்ளது. ரெண்டும் இணைந்தவனாக ஒரு மனிதன் இருக்கிறான். இப்போது பிரளய காலத்தில் நிகழ்வது என்ன? இப்ப மனுஷனை விட்டுட்டு அந்த இயக்கத்துக்கு போனோம்னா, இயக்கத்தை திரும்பி சுருக்கமா சொன்னோம்னா, ஒரு சலனத்திலேருந்து இறங்கி வந்த துகள்கள், அந்த துகள்கள் ஒரு சுழற்சியை எடுத்துக்கிட்டு சுத்தும் பொழுது தன்னை ஒத்த துகள்களை அணுக்களை ஒண்ணு சேர்த்துக்கிட்ட பிறகு ஒரு வடிவத்தை ஏற்படுத்துது. வடிவம் இன்னும் ஏற்படாத துகள்கள் இன்னும் சுழற்சியில இருக்கு. இந்த பக்கம் வடிவத்தை உருவாக்கி கொண்ட துகள்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உடைந்து அதை விட மிகப்பெரிய சுழற்சிக்குள்ளார தன்னை உட்படுத்தி கொள்கின்றது. அது எப்படி உடைந்து அப்படின்னு பாத்துக்கிறோம் அப்படின்னா, இப்ப இவ்வளவு பெரிய துகளா உருவான ஒண்ணு அதை விட பெரிய துகள்களோடு சுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்துக்குள்ளார நுழைஞ்சி
அங்க தன்னை உடைச்சுக்கிட்டு அந்த துகளோட சேர்ந்து அந்த இயக்கத்துக்குள்ளார போக ஆரம்பிச்சு. இந்த மாதிரி இருக்கு. மகா பிரளய காலம் வரும் பொழுது இந்த இயக்கங்கள் எல்லாம் ஆப்போசிட்ல சுத்த ஆரம்பிச்சு எல்லா துகள்களும் திரும்பி உடைஞ்சி அந்த துகள்கள்ல இருக்கிற தன்மையானது முடிவுக்கு வருகிறது. அதாவது அணுக்களின் சுழற்சியின் மூலம் உருவாக்கப்பட்ட ஆற்றல் தானாகவே ஒரு முடிவுக்கு வருகிறது. இதை அழிவின் தொடக்கமாகவும் அல்லது ஒட்டுமொத்த இந்த இயக்கத்தினுடைய ஒரு முடிவாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நேற்று குறிப்பிட்ட பிரணாகுதி அளிக்கும் முறை இயற்கை கோட்பாட்டின் கண்ணோட்டத்தில் இப்போது மேலும் தெளிவுபடுத்தப்படுகிறது. இதில் பூரண வடிவில் இருக்கும் பரம்பொருளை தொடர்ச்சியான சுழற்சியின் மூலம் கடினத்தன்மையை சேகரித்துக் கொண்ட அந்த அணுக்களை நோக்கி திருப்புவது அடங்கும். இந்த பிரணாகுதி என்ன பண்ணுது? மனிதனுக்குள்ளார பரிபூர்ண வடிவுல பரம்பொருளும் இருக்கிறது, சுழற்சி வடிவத்துல அணுக்களும் இருக்கிறது, கடினத்தன்மைப்பட்ட இயக்கங்களும் இருக்குது. இந்த பிரணாகுதி என்ன பண்ணுது? மெல்லமா அங்க பரம்பொருளினுடைய பிரதிபலிப்பை உருவாக்கி அதை இந்த சுழற்சி இயக்கத்தின் மீது செலுத்துகிறது. சக்கரங்கள்ல இருக்கிற சுழற்சியின் மீது அந்த பிரணாகுதியானது அனுப்பப்படுகிறது. இந்த பிரணாகுதி என்ன பண்ணுது? பரம்பொருளின் தன்மையை, பூரணத்தன்மையை அந்த அணுக்களை நோக்கி திருப்புகிறது. எனினும் அணுக்களின் அந்த வடிவம் தக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி பிரணாகுதி செலுத்தப்படும் பொழுது அணுக்கள் அது உள்ளார இருக்கிற அந்த தன்மையை இழக்கும் பொழுது உடஞ்சிக்கிடுச்சுன்னா வடிவம் உடஞ்சி போகும். இதுதான் பிரச்சனையே. இதுலதான் பயிற்சியோட அடிப்படையும் இருக்கிறது. ஒரு விஷயத்த ரிவர்ஸ் ப்ராசஸ்க்கு கொண்டு போறோம். ரிவர்ஸ் ப்ராசஸுக்கு கொண்டு போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது எதனால இணைந்ததோ அந்த இணைப்புக்கு இடையில இருக்கிற சக்தியானது எடுக்கப்படும் பொழுது அது உடைஞ்சு போகும். இப்ப இந்த பிரணாகுதி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வடிவம் திரும்பி உடைஞ்சு போயிடாம அதுக்குள்ளார மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த வடிவத்துல எந்த மாற்றமும் ஏற்படாமல் இந்த சுழற்சி இயக்கத்தை திசை திருப்புறது அப்படிங்கிறதுக்கு தேவையான ஒரு தகுதியை பெறுவதற்கு தான் பயிற்சி, வேற எதுவுமே கிடையாது. இந்த பயிற்சி பண்ண அந்த வடிவத்துல மாற்றம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம பெற்றுக்கிறோம். டெய்லி உட்கார்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது நாம பெறுகின்ற அந்த தகுதியானது இந்த வடிவ மாற்றம் ஏற்படாமல் தடுக்குது. அதாவது உடம்பு அழிஞ்சு போகாம, நரம்புகள் உடைஞ்சு போகாம தடுக்குது. அதுக்குதான் பயிற்சி பண்ண சொல்லி திருப்பி திருப்பி கேட்கப்படுகிறது. திரும்பி அந்த இடத்த படிப்போம். பரம்பொருளை இது படிக்க படிக்க புரியுற மாதிரியும் இருக்கு. ஆனா நான் சொல்லும் பொழுது புரியாத மாதிரியும் எனக்கு தோணுது. உங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. இது எப்படி இருந்தாலும் கட்டாயமா இதை சும்மா ஆடியோ மட்டும் கேட்காம இந்த பகுதியை நல்லா 2-3 தடவை படிச்சுட்டு மெடிடேட் பண்ணு. மெடிடேஷன்ல தான் இதுக்கான உண்மையான தெளிவு மாஸ்டர் கொடுக்க முடியும் நான் நம்புறேன். சரி, இதில் பூரண வடிவில் இருக்கும் பரம்பொருளை தொடர்ச்சியான சுழற்சியின் மூலம் கடினத்தன்மையை சேகரித்துக் கொண்ட அந்த அணுக்களை நோக்கி திருப்புவது அடங்கும். எனினும் அணுக்களின் அந்த வடிவம் தக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டும், முற்றிலுமாக அழிக்கப்படக்கூடாது. இங்கு ஒரு எச்சரிக்கை அளிக்கப்படுகிறது. இந்த வகையான பிரணாகுதி விரைவாக அடுத்தடுத்து அளிக்கப்படக்கூடாது, எல்லோருக்கும் அளிக்கப்படக்கூடாது. இந்த பிரணாகுதி வழங்கும் முறையை மிகவும் செறிவூட்டப்பட்ட சாரம், அதாவது சார தத்துவம் என்று நான் அழைப்பேன். எசன்ஸ், ஹைலி கான்சன்ட்ரேட்டட் எசன்ஸ்ங்கிற மிகவும் செறிவூட்டப்பட்ட சாரம். இந்த சாரத்தை ஒருத்தருக்குள்ளார செலுத்துறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. இதை பல பார்ட்டா செய்யணுங்கிறார். பார்ட் பை பார்ட்டா, இந்த லெவல் பை லெவலா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும். ஒரு நேரத்துல செலுத்தினா ஷேட்டர் ஆயிடும். பாடி முழுக்க முழுக்க துகள்களாக பிரிஞ்சு போயிடும். அப்ப இந்த வேலையை செய்யறதுக்கு அடிப்படையை முதல்ல புரிஞ்சுக்கணும். இவ்வளவு விஷயம் நடக்குது நமக்குள்ளார அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும். இப்ப பயிற்சி பண்றதுங்கிறது தலையெழுத்தேன்னு பண்றோம், பயத்துல பண்றோம், மாஸ்டர் சொல்லிட்டாருன்னு பண்றோம். பயிற்சி பண்ணாதான் ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சு பண்றோம். எதுவும் இல்லை. பயிற்சி பண்ணாமலும் எல்லாம் கிடைக்கும்.
கிடைக்கிற விஷயமானது நம்ம உடம்பையும் நம்முடைய மனசையும் நம்முடைய இந்த உடல் அமைப்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு மண்டலத்தையும், நரம்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம் எதையும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ண பண்ண இதையெல்லாம் தாங்குற தன்மையை நம்ம உடல் பெற்றுக்கொண்டே வருகின்றது. சரி, சுவாமி விவேகானந்தர், இத்தகைய ஒரு வழிமுறை இதுவரை கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. உங்களை தவிர வேறு எவருக்கும் அதற்கான திறனும் இல்லை. இந்த வழிமுறை மூலம் உங்களால் உலகளாவிய மாற்றத்தை கொண்டு வர இயலும். இந்த வழிமுறையுடன் ஒத்திசையும் திறன் ஒருவரிடம் இருந்தால் அவருக்குள் உடனடியாக மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனாலதான் இந்த மாற்றங்கிறது, டிரான்ஸ்பார்மேஷன்ங்கிறது இந்த பக்கத்துல இந்த பக்கம் தலையை திருப்பறதுக்குள்ளார நடந்துரும் அப்படின்னு பாபுஜி நிறைய இடத்துல சொல்றாரு. எப்ப அப்படின்னு கேட்டா, இதோட கோஆபரேட் பண்ற அளவுக்கு, ஹார்மனைஸ் ஆகிற அளவுக்கு, ரெசனேட் ஆகிற அளவுக்கு ஒருத்தருடைய சிஸ்டம் கரெக்டா இருக்கிற பட்சத்துல இமீடியட்டா மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்போ உலக அளவுல இந்த மாற்றத்தை கொண்டு வர இந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் போதுமானதாக இருக்கிறது. மதிப்பிற்குரிய லாலாஜி, அன்பு ராமச்சந்திரன் எடுத்து கூறி மேலே எழுதப்பட்ட இந்த விஷயம் அவர் மனதில் சில காலமாகவே மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டிருந்த வழிமுறைக்கு அடிப்படையாகும். ஆனால் அதை வெளிப்படுத்த போதுமான சொற்கள் அவரிடம் இல்லை. இப்போது கூட அது சரியாக வெளிப்படுத்தப்படவில்லை. அதில் திருத்தம் தேவைப்படுகிறது. சிறிது நாட்களில் நான் அதை செய்வேன். ஆனா ஒரு பெரிய ஒரு பரம்பொருளுடைய இயக்கத்தை பற்றி விவரிக்கணும் அப்படின்னா அதை சொல்றதுல மொழிகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு முடமாகி போகின்றன. அதான் சொல்றாரு. ஒரு இதெல்லாம் காதலன் காதலியே தாராளமா சொல்லுவாங்க. நான் அவன் மேல வச்சிருக்கிற காதல்களை சொல்வதற்கு என்னிடம் வார்த்தை இல்லைங்கிறாங்க. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு உணர்வினுடைய மென்மைத்தன்மை அதிகமாகும் பொழுது அதை வெளிப்படுத்துறதுக்கு மொழிகள் தவறி விடுகின்றன. மொழிகளால முடிகிறது. அதனால பாபுஜி சொல்ற அந்த மகாபிரளய காலத்துல இருந்து திரும்பி இயக்கம் உருவான காலத்துக்கு திரும்பி பழையபடி மகாபிரளயத்துக்கு போற அந்த முழு சுழற்சியை பத்தி அவர் பேசுறாரு. அதுல மனித உடம்புங்கிறது எப்படி உருவாயிருக்கு, எப்படி இயங்குதுங்கிறத பத்தி பேசுறாருன்றப்ப அது அவரால் முழுமையாக விவரிக்க முடியவில்லை. அதுல சில திருத்தங்களை நான் பண்றேன்னு லாலாஜி சொல்லியிருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் இப்ப அதை நிறுத்திட்டு குறுக்க ஸ்ரீலங்கா பணியை பத்தி சொல்றார். ஸ்ரீலங்காவின் பணியை பொறுத்தவரை அநேகமாக நீங்கள் உலக சாதனையை முறியடித்து விட்டீர்கள் என்று நான் தென்னிந்தியாவில் கூறினேன். இம்முறை நீங்கள் செய்திருப்பதை வெளிப்படுத்த இயலாது. இப்ப நீங்க பண்ற இந்த மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், அப்ப நீங்க ஸ்ரீலங்காவில பண்ணப்ப நான் ரொம்ப பாராட்டினேன். அந்த இடத்தையே மாத்தி அமைச்சிட்டீங்க. பரம்பொருளை ஒட்டுமொத்தமாக இதை நோக்கி திருப்பினீங்கன்னு. இப்ப நீங்க பண்றது என்னன்னா, ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு மனிதனுடைய இயக்கத்திலையும் பரம்பொருளை ஒட்டுமொத்தமாக திருப்பி விட பாக்குறீங்க. அப்ப இதை நான் எப்படி என்னுடைய வார்த்தைகளால வெளிப்படுத்த முடியும்? இது இது வரைக்கும் யாருமே செய்யாத சாதனை அப்படின்ட்டு எப்ப அவரு சவுத் இந்தியா டூர்ல செய்த ஒரு விஷயத்தையும் இப்ப அவரு மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மூலமாக செய்ய முயற்சி செய்யற ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. இப்ப நீங்க எங்க போகணும்னா செகண்ட் வால்யூம் எடுத்து ஸ்ரீலங்காவில் அவர் செஞ்ச வேலை அப்ப என்ன நடந்ததுன்னு விவேகானந்தரும் லாலாஜியும் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பரம்பொருளின் சக்தியை அங்க திருப்பிட்டீங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவார். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அப்படி திருப்பினதுனால எல்லாரும் அப்படியே எந்த ஒரு உணர்வும் இல்லாம அப்படியே நடந்து போற மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு ஸ்ரீலங்கா துறவி கூட சொல்லுவார். ஒரு ஊர்ல வெளிப்புறமாக செய்யப்பட்ட ஒரு வேலை அது அந்த மனித மனங்கள்ல அங்க இருக்கிற வாழ்றவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து. இப்ப நீங்க டிரான்ஸ்மிஷன் மூலமாக இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற எல்லா மனிதர்களுடைய இதயத்திலையும் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யற விஷயத்த ஆரம்பிச்சிருங்கன்னா இதை நான் எப்படி என்னுடைய வார்த்தைகளால வெளிப்படுத்துவது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்குவோம். மதிப்பிற்குரிய லாலாஜி, நீங்கள் தொடங்கிய அறிவியலை நிறைவு செய்துவிட்டு பின்னர் மேற்கொண்டு தொடருங்கள். எவரேனும் ஒருவரால் பரம்பொருளின் முதல் சலனத்தின் போது இருந்த அந்த ஆதி நிலையுடன் தன்னை ஒன்றிணைத்துக் கொண்டு புரணாகுதி அளிக்க முடிந்தால் அதன் விளைவு உன்னதமாக இருக்கும். இந்த வழிமுறையை எல்லோராலும் பிரயோகிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. டிரான்ஸ்மிஷன் கொடுக்கிறவர் அந்த ஆதி நிலை ஷோப்னு சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் மைண்ட்,
முதல் சலனத்தின் போது இருந்த நிலையோடு ஒருவர் தன்னை இணைத்து கொண்டு அங்க இருந்த அந்த பியூரான பரம்பொருளின் தன்மையை எடுத்து டிரான்ஸ்மிட் பண்ண முடிஞ்சா அதனுடைய விளைவுகள் மிக மிக உன்னதமாக இருக்கும். ஆனால் இந்த வழிமுறையை அவ்வளவு சீக்கிரம் எல்லாராலையும் பிரயோகிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. ரொம்பவே கனமான விஷயங்களை இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம். மாஸ்டருடைய ஒரு உண்மையான அவர் மேல நமக்கு இருக்கிற அந்த உண்மையான அன்பு, நமக்கு இருக்கிற ஏக்கம், அதை தாண்டி நமக்குள்ளார உருவாகி இருக்கிற பணிவு, இதெல்லாம் சேர்ந்து இந்த என்ன சொல்ல வந்திருக்காரோ பாபுஜி அந்த விஷயத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் நமக்குள்ளார இறங்குறதுக்கு இன்னைக்கு காலை தியானம் உதவணும் அப்படிங்கிற ஒரு பிரேயர் வச்சுக்கிட்டு காலை நேர தியானத்துக்குள்ளார போகலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.